وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، وقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال تعالى أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் தூங்குகின்றேன். அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் நமது முன்னோர்களின் நல்லோர்களான சஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள் மீதும் தபஅ மீதும் இமாம்கள் மீதும் இந்த மார்க்கத்திற்காக உழைத்த நல்லோர்கள் மீதும் இமாம் மிம்பரில் ஏறுவதற்கு முன்னால் வந்து அமர்ந்து தங்களுடைய பெயர்களை மலக்குமாருடைய பதிவேட்டில் பதிந்து கொண்ட நம் அனைவரின் மீதும் ரெண்டென்று நிலவட்டுமாறு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொண்டு அதனை பின்பற்றி வாழ்ந்து உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு நாம் எல்லாம் இந்த ஜும்ஆவில் அமர்ந்திருக்கிறோம். நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய செயல்பாடுகளையும் உள்ள ரஹ்மான் அங்கீகரித்து அதற்கான கூலிகளை நிறைவாக தருவதற்கு துஆ செய்தவனாகவும், அன்பிற்குரியவர்களே, நாம் இன்றைக்கு இந்த ஜும்ஆவின் ஊடாக பார்க்க இருக்கக்கூடிய ஒரு அத்தியாயம், ஒரு சூரா, நாம் அதிகமாக தொழுகையில் ஓதக்கூடியது, குர்ஆனின் மிகச்சிறிய சூரா, சொற்களின் சுருக்கமாகவும் அதே நேரத்தில் ஆழமான கருத்துக்களை உள்ளடக்கியமான ஒரு சூரா, சூரா அல் அஸ்ர். والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. அன்பிற்குரியவர்களே, இந்த சூரா என்பது எந்த அளவிற்கு இந்த மனித சமூகத்திற்கு தேவையானது, இது சொல்லித்தரக்கூடிய பாடங்கள் அளப்பரியது. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள்: லவ் ததப்பரு நாஸு ஹாதிஹி ஸூரா லகஃபத்ஹும். ஒட்டுமொத்த இந்த மனித சமூகம் இந்த ஒரு சூறாவை விளங்கினால், இதை புரிந்து கொண்டு வாழ்ந்தால்
அவர்களுக்கு இந்த ஒரு சூறாவே போதுமானது என்று இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார். குர்ஆனில் எந்த ஒரு சூறாவும் இறக்கப்படாமல் இருந்து இந்த ஒரு சூறா மட்டும் இறங்கி இருந்தால் இந்த சூறாவை மக்கள் புரிந்து தங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டால் இதுவே அவர்களுக்கு போதுமானது, இவ்வுலகத்திலும் மறுமையிலும் வெற்றி பெறுவதற்கு போதுமானது என்று இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கின்றார். இன்னும் சஹாபா பெருமக்கள் ஒருவர் சந்தித்துக் கொள்ளும் பொழுது இந்த சூறாவை, சூரா அல் அஸ்ர், இந்த சூறாவை ஓதக்கூடியவர்களாகவும் தாங்கள் பிரிவதற்கு முன்னால் இந்த சூறாவை ஒருமுறை ஓதிக்கொண்டு இதனுடைய விளக்கங்களை பரிமாறிக்கொண்டுதான் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த அளவிற்கு இந்த சூரா அல் அஸ்ர் என்பது ஒவ்வொரு முஸ்லிமுடைய வாழ்க்கைக்கும் மிக அவசியமானது. இதனுடைய கருத்துக்களை நம்முடைய உள்ளங்களில் ஆழமாக பதிவு வைப்பது என்பது அவசியமானது. வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள். இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், ஈமான் கொண்டவர்களை தவிர, வ அமிலுஸ் ஸாலிஹாத், நல்ல அமல்களை செய்தவர்களை தவிர, வ தவாஸவ் பில் ஹக், சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கு உபதேசம் செய்தவர்களை தவிர, வ தவாஸவ் பிஸ் ஸப்ர், பொறுமையை கையாண்டவர்களை தவிர. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காலத்தின் மீது முதலாவதாக சத்தியம் செய்துவிட்டு மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள், ஒட்டுமொத்த மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள், 4 பண்புகளை கொண்டவர்களை தவிர என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார். இந்த சூறாவுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காலத்தின் மீது சத்தியம் செய்கின்றார். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் நாம் படிக்கும் பொழுது சில படைப்பிடங்களின் மீது சத்தியம் செய்வார். வஷ்ஷம்ஸ், சூரியன் மீது சத்தியமாக, வல் கமர், சந்திரன் மீது சத்தியமாக. இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சத்தியம் செய்யக்கூடிய அவருடைய படைப்புகளில் ஒன்றாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காலத்தின் மீதும் சத்தியம் செய்கின்றார். நாம் எதை சாதாரணமாக, எதை பொறுப்போக்காக கையாளுகின்றமோ அந்த நேரத்தை, அந்த காலத்தை குறித்து அல்லாஹ் அதன் மீது சத்தியம் செய்கின்றான். இதற்கு இன்னொரு அர்த்தமும் சொல்லப்படுகிறது இமாம்களுடைய மத்தியில். அசர் தொழுகை மீது சத்தியமாக. இரண்டுமே தேவையான ஒரு விஷயம்தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காலத்தின் மீது சத்தியம் என்று சொல்லுகின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், லா தசுப்பு தஹர், காலத்தை திட்டாதீர்கள். காலத்தை என்ன செய்யாதீங்க, திட்டாதீங்க. இன்னைக்கு பெரும்பாலும் முஸ்லிம்களுக்கு மத்தியில் இந்த காலத்தை திட்டுவது என்பது பல பேரும் அறிந்தும் அறியாலும் செய்து கொண்டிருக்கிறோம். நல்ல நேரம், கெட்ட நேரம், சில நேரங்களில் நாம் அறியாமல் கூட இந்த வார்த்தையை பயன்படுத்துவோம். நல்ல நேரம் எனக்கு இந்த மாதிரி நடக்கல, நாம் ஏதாவது துன்பங்களை சிக்கிக் கொண்டால் சொல்லுவோம், என் நேரம், என் கெட்ட நேரம், எனக்கு வரிசையா இது போன்ற வாழ்க்கை நடக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், லா தசுப்பு தஹர, உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற நல்ல விஷயத்திற்காக காலத்தை புகழாதீர்கள், உங்களுக்கு ஏற்படுகிற நஷ்டத்திற்காக காலத்தை திட்டாதீர்கள். நானே காலமாக இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில், உன்னுடைய ஆயுளில் நடக்கின்ற ஒவ்வொன்றையும் நானே தீர்மானிக்கின்றேன் என்று அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்லுகிறார். மார்க்கம் அறியாதவர்கள் என்ன சொல்லுவாங்க, ராகு காலம், யமகண்ட காலம் தான், நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து தங்களுடைய நிகழ்ச்சிகள் அமைத்துக் கொள்வார்கள். இன்னைக்கு முஸ்லிம் உம்மத்திலும் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. திருமண அழைப்புகளை பார்க்கலாம், 11 மணியிலிருந்து 11:30க்குள் முபாரக்கான வேளையில். அப்ப மற்ற நேரங்கள் எல்லாம் இவரெடுப்பார், முசீபத்தான நேரமா?
அப்ப 11 முபாரக்கான நேரம், மற்ற நேரங்கள் முசீபத்தான ஒரு நேரமா? அன்பார்ந்தவர்களே, காலத்தை நாம் திட்ட வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காலத்தின் மீது சத்தியம் செய்கின்றார். இந்த காலம் என்பது ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முக்கியத்துவமானது? அல்லாஹ்வுடைய தூதர் நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா தஸூலு கதமு இப்னு ஆதம் யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளில் ஆதமுடைய மக்களுடைய கால்கள் 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் நகராது. 4 கேள்விகளுக்கு கண்டிப்பான முறையில் அவர்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும். அந்த கேள்விகளுக்கு சரியான முறையில் பதில் சொல்லாமல் அவர்கள் அந்த இடத்தை விட்டு நகர முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 விஷயங்களை சொல்லுகின்றார்கள். முதல் விஷயமாக சொல்லுகிறார்கள், அவன் தன்னுடைய ஆயுளை எவ்வாறு கழித்தான் என்று பதிலளிக்க வேண்டும். அவன் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய ஆயுள் காலத்தை எவ்வாறு கழித்தான், தனக்கு கொடுக்கப்பட்ட நேரங்களை எவ்வாறு அமைத்துக் கொண்டான், தன்னுடைய காலங்களை எதில் அவன் பயன்படுத்தினான் என்று அவன் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கின்றார்கள். இரண்டாவது கேள்வி, அன்ஷபாபிஹி ஃபீமா அப்லா, அவனுடைய ஆயுளில் அல்லாஹ் அதிகமாக கணக்கெடுக்கக்கூடிய ஒரு பருவம் எது தெரியுமா? அன்ஷபாபிஹி ஃபீமா அப்லா, அவனுடைய இளமை எவ்வாறு கழித்தான். இது ஸ்பெஷலா அல்லாஹ் கேள்வி கேட்பான். ஒட்டுமொத்த ஆயுளையும் அல்லாஹ் கேள்வி கேட்கின்றான். அதிலும் குறிப்பாக எந்த பருவத்தை அல்லாஹ் இரண்டாவதாக கேட்கின்றார்? அன்ஷபாபிஹி ஃபீமா அப்லா, தன்னுடைய இளமை பருவத்தை அவன் எவ்வாறு கழித்தான் என்று நாளை மறுமையில் கேள்வி கேட்கப்படும். அடுத்ததாக அவன் எவ்வாறு சம்பாதித்தான், எந்த வழியில் செலவழித்தான், அவன் கல்வியை எப்படி கற்றுக்கொண்டான், அந்த கல்வியை கொண்டு எப்படி அமல்களை செய்தான். இந்த 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் ஆதமுடைய மக்களுடைய கால்கள் நகராது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டார். இப்ப நம்முடைய ஆயுள் என்பது ஏதோ வாழ்கின்றோம், ஏதோ நாட்களை கடத்துகின்றோம். நம்முடைய பெரும்பாலானுடைய வாழ்க்கை அன்றாட வாழ்க்கை எடுத்து பார்த்தால் ஏதோ காலையில் எந்திக்கிறோம், ஏதோ நேரத்தை கடத்துறோம், ஏதோ வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், பிள்ளை குட்டியை படிக்க வைக்கிறோம், ஒரு நாளை முடிச்சிடுறோம், அடுத்த நாளை சந்திக்க போகிறோம், ஒரு மாதம் முடிஞ்சிருச்சு, ஒரு வருஷம் முடிந்து விட்டது. இந்த அடிப்படையில் தான் நம்முடைய காலங்கள், நம்முடைய வாழ்க்கை அன்றாடம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, இந்த காலம் என்பது, இந்த நேரம் என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. நாம் நேரங்களை தவறான வழியில் பயன்படுத்துவது நாளை மறுமையில் கேள்வி கேட்கப்படும். அல்லாஹ் ரப்பல் திருமறை குர்ஆனில் சொல்லுகின்றான். 74வது அத்தியாயத்துடைய 42வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், மா சலகக்கும் ஃபில் ஸகர், உங்களை சக்கர் என்ற இந்த மோசமான நரகத்தில் தள்ளியது எது என்று கேட்கப்படும். சக்கர் என்ற நரகத்தில் மிக மோசமான நரகமாகிய அந்த நரகத்தில் மக்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கும் போது அவர்களிடத்தில் கேள்வி கேட்கப்படும், மாசனத்துக்கும் சக்கர், இப்படி மோசமான இந்த சக்கருடைய நரகத்தில் உங்களை தண்ணீர் எது என்று கேட்கப்படும். அப்போது அவர்கள் சொல்வார்கள், காலு லம் நகும் மினல் முஸல்லீன், நாங்கள் உலகத்தில் வாழும் பொழுது எங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேரங்களை கொடுத்திருந்தோம், உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருந்தோம், எங்களுடைய செவிப்புலன்கள் நன்றாக இருந்தும், எங்களுடைய பார்வை திறன் நன்றாக இருந்தும், எப்போதெல்லாம் ஹய்ய அலஸ் ஸலா ஹய்ய அலல் ஃபலாஹ் என்று என்னுடைய காதுகளில் செவிப்புலன்கள் விழுவதெல்லாம் நாங்கள் அந்த அழைப்பை நாங்கள் புறக்கணித்தவர்களாக வாழ்ந்தோம். வகாலு லம் நகும் மினல் முஸல்லீன், எங்களுடைய ஆரோக்கியத்தை நாங்கள், எங்களுடைய நேரங்களை நாங்கள் அல்லாஹ்வுக்காக ஒதுக்கவில்லை, தொழுகைக்காக நாங்கள் நேரங்களை செலவழிக்கவில்லை. அங்கேயும் நேரம் பேசப்படுகிறது. வகாலு லம் நகும் மினல் முஸல்லீன், நாங்கள் உலகத்தில் வாழும்போது தொழாதவர்களாக இருந்தோம். அடுத்ததாக சொல்வார்கள், வகுன்னா நஹூது மஅல் ஹாயிதீன்,
நாங்கள் உலகத்தில் வாழும் பொழுது எங்களுடைய நேரங்களை வெற்றியாக கழித்துக் கொண்டிருந்தோம். எங்களுக்கு நாங்கள் ஒரு டைம் டேபிள் போடல, எங்களுக்கு ஒரு செயல் திட்டம் இல்லை. நாங்கள் நேரங்களை பொதுமொக்காக கழித்துக் கொண்டிருந்தோம். ஒவ்வொரு நாட்களும், ஒவ்வொரு மாதம், ஒவ்வொரு வாரங்களும், ஒவ்வொரு வருடங்களும் எப்படி செல்கிறது, எப்படி எங்களை கடந்து செல்கிறது என்பதை உணராமல், புரியாமல் எங்களுடைய நேரங்களையும், எங்களுடைய வயதுகளையும், எங்களுடைய காலங்களையும் நாங்கள் பொதுமொக்காக கழித்துக் கொண்டிருந்தோம். நாங்கள் வெட்டியாக வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று நாளை மறுமையில் அவர்கள் சொல்லுவார்கள். பார்ந்தவர்களே, காலம் என்பது பொன் போன்றது என்று சொல்வார்கள். ஆனால் காலம் பொன்னை விட விலை மதிப்பில்லாது. அது போனால் திரும்ப கிடைக்காது. அல்லாஹ் நமக்கு கொடுத்த காலங்களை நாம் சரியாக திட்டமிடலோடு அந்த காலங்களை பயன்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லுகின்றான். அடுத்ததாக அல்லாஹ் சொல்றான், இன்னல் இன்சான லஃபீ குஸ்ரின், நிச்சயமாக மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், இன்னல் இன்சான லஃபீ குஸ்ரின், நிச்சயமாக மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள், அவர்கள் அழிவில் இருக்கிறார்கள், தங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கிக் கொள்கிறார்கள். அல்லாஹ் சொல்லிட்டு யாரை தவிர இல்லாத ஒரு வார்த்தை பயன்படுத்துறார். இல்லா தவிர, யாரை தவிர 4 பண்புகளை அல்லாஹ் சொல்லுகின்றான். காலத்தின் மீது சத்தியம் விட்டு மக்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள், மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள், அழிவில் இருக்கிறார்கள், தங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கிக் கொள்கின்றார்கள். யாரை தவிர? 4 பண்பு கொண்டவர்களை தவிர. முதலாவதாக அல்லாஹ் சொல்கின்றான், இன்னல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை தவிர. அல்லாஹ் முதல்ல யார சொல்றா? யார் நஷ்டவாளி அல்ல என்று சொல்றா? ஈமான் கொண்டவர்களை தவிர. ஈமான் கொண்டவர்கள் நஷ்டமடைய மாட்டார்கள், உலகத்திலும் மறுமையும் நஷ்டமடைய மாட்டார்கள். ஈமான் என்றால் என்ன? நம்மள பலருக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரியாது. உடனே இல்லையா? இஸ்லாம்னா என்ன? எவ்வளவு மதரசால சொல்லி கொடுத்திருப்பாங்க. கலிமா, தொழுகை, நோன்பு, சக்காத், ஹஜ், அதை கூட வரிசையா பல பேருக்கு சொல்ல தெரியாது. ஈமான் என்றால் என்ன தெரியாது. அதனுடைய அடிப்படை அம்சங்கள் என்ன தெரியாது. சரி, படிக்கிறதுக்காக வாங்க, எங்களுக்கு நேரம் இல்லை. அழைக்கிறோம், ஒவ்வொரு நாள் காலையிலும் பாடங்கள் நடத்தப்படுகிறது. குறிப்பாக ஜும்ஆவுடைய ஃபஜ்ர் அன்றைக்கு அகீதாவுடைய பாடம் நடத்தப்படுகிறது. நம்மள பலருக்கு கலந்து கொள்வதற்கு நேரம் கிடையாது. பார்த்தவர்களை, ஈமான் கொண்டவர்களை தவிர. ஈமான் என்றால் என்ன? நிறைய பேர் தெரிஞ்சு வச்சிருப்போம். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மின் அல்லாஹி தஆலா. அல்லாஹ்வை ஈமான் கொள்வது, மலக்குகளை ஈமான் கொள்வது, வேதங்களை, தூதர்களை, மறுமை நாளை, விதியை, இந்த 6 விஷயங்களும் தெரிஞ்சு வச்சிருப்போம். இந்த 6 அடிப்படை அம்சங்களை தெரிந்து வைத்திருந்தால் மாத்திரம் போதாது. நம்மள பல பேர் வகுப்புகளுக்கு வந்திருப்போம். ஈமானுடைய அடிப்படை அம்சங்கள் 6 எனக்கு தெரியும், நான் படிச்சிருக்கேன், நான் 1 மணி நேரம் கிளாஸ் அட்டன் பண்ண அதெல்லாம் படிச்சிருக்கிறேன். படித்திருந்தால், தெரிந்திருந்தால் மாத்திரம் போதாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சொல்லுகின்றான், வமா யுமினு அக்ஸருஹும் பில்லாஹி இல்லா வஹும் முஷ்ரிகூன். அவர்கள் பலரும் ஈமான் கொண்டுள்ளார்கள் என்ற நினைப்பில் வாழ்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், அவர்கள் பலரும் நாங்கள் ஈமான் கொண்டவர்கள், எங்களுக்கு ஈமானை பற்றி தெரியும். வமா யுமினு அக்ஸருஹும் பில்லாஹ், அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்கள் என்று நினைத்துக் கொண்டு வாழ்கின்றார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், இல்லா வஹும் முஷ்ரிகூன், ஆனால் அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்துக் கொண்டு வாழ்கின்றார்கள். அல்லாஹ்வை ஈமான் கொள்கிறார்கள், ஆனால் அவர்கள் பலரும் எப்படி இருக்கின்றார்கள்? அல்லாஹ்வுக்கு இணை வைத்து நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், முஷ்ரிக்குகளாக வாழ்கின்றார்கள், அல்லாஹ்வை நிராகரித்த நிலையில் வாழ்கின்றார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சொல்லுகின்றார்,
அப்ப ஈமான் என்பது எனக்கு தெரியும், நான் ஈமானோடு வாழ்கிறேன், நான் மூமினாக வாழ்கின்றேன் என்று நாம் நமக்கு நாமே கணக்கிட்டு பார்த்துக் கொள்ள முடியாது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ஈமானை பற்றிய பாடத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களுக்கு எத்தனை வருடங்கள் பாடம் எடுத்தார்கள் தெரியுமா? மக்காவில் 13 வருடங்கள் ஈமானை அகீதாவைத்தான் பாடமாக எடுத்தார்கள். மக்காவில் வாழ்ந்த 13 ஆண்டு காலம் அல்லாஹ்வுடைய தூதர்கள் இந்த அகீதாவை, இந்த ஈமானை சஹாபாக்களுக்கு பாடமாக எடுத்தார்கள். மதீனாவுக்கு வந்த பிறகுதான் இபாதத்து ரீதியான அமல்கள், சட்டங்கள், அதை பற்றிய பாடங்கள். முதல் 13 ஆண்டுகள் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சஹாபாக்களுக்கு எதைதான் போதித்தார்கள்? அகீதாவை, ஈமானை பற்றிய பாடங்களை. அதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்தார்கள். பண்பார்ந்த அல்லாஹ்விலே ஈமான் என்றால் என்ன என்பதை நாம் விளங்கணும். ஈமான் என்றால் நம் வாழ்க்கையின் யதார்த்தம். ஒரு மூமின் இந்த வாழ்க்கையின் யதார்த்தத்தை எப்போது விளங்குகிறானோ அப்போதுதான் அவன் ஈமானை புரிந்து கொள்கிறான். நான் எதற்காக படைக்கப்பட்டேன்? நான் யாரால் படைக்கப்பட்டேன்? இந்த உலகத்தில் எதற்காக நான் வாழ்கின்றேன்? எனக்கு மரணம் என்று ஒன்று இருக்கின்றது. அந்த மரணத்திற்கு பிறகு நான் எந்த வாழ்க்கைக்கு செல்ல போகிறேன்? அந்த வாழ்க்கைக்கு பிறகு மறுமை என்று ஒன்று இருக்கின்றது. எங்கிருந்து வந்தோனோ அங்கே நான் திரும்ப செல்கின்றேன் என்பதை ஒரு மனிதன் எப்போது புரிந்து கொண்டு வாழ்கின்றானோ அப்பொழுதுதான் அவன் ஈமானை பரிபூரணமாக அடைகின்றான். அப்ப ஈமான் என்றால் என்ன? நம்முடைய வாழ்க்கையோட யதார்த்தத்தை விளங்கிக் கொண்டு வாழ்வது. நாம் எதற்காக படைக்கப்பட்ட, எந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம், எந்த வாழ்க்கைக்கு போக போகிறோம், நம்முடைய பயணங்கள் என்ன என்பதை விளங்கிக் கொள்வதுதான் ஈமான். அல்லதீன யுமினூன பில் கைப், ஏதோ நம்முடைய கண்களுக்கு முன்னால் தெரிவதை மாத்திரம் நம்பிக்கொண்டு வாழ்வது அல்ல ஈமான். அல்லதீன யுமினூன பில் கைப், மறைவானவற்றை நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் இவற்றையெல்லாம் மறைவான விஷயங்கள் இந்த குர்ஆனில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறானோ அந்த அத்தனை ஒருவர் நம்பிக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களா இல்லையா? இதுதான் ஈமான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சொல்கின்றார். இப்படி ஈமானை விளங்கினால்தான் நாம் நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழலாம். எப்பேற்பட்ட சூழ்நிலை வாழ்ந்தாலும் மகிழ்ச்சியாக வாழலாம். ஈமான் மீது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு அருள்குடை சகோதரர்களே. இந்த ஈமானை சரியாக புரிந்து விளங்கி வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கை எல்லா நாளும் நாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம். சின்ன சின்ன விஷயத்திற்காக தோன்று போய்விட மாட்டோம். ஈமானை புரிந்து கொள்ள அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? குறுகிய சிந்தனை கொண்டவர்களாக இருப்பார்கள். அவருடைய விசாலமான பார்வை, விசாலமான சிந்தனை இருக்காது. குறுகிய சிந்தனை கொண்டவர்களாக இருப்பார்கள். எதற்கெடுத்தாலும் தோல்வி விடுவார்கள். எதற்கெடுத்தாலும் அவர்கள் துக்கப்பட்டுக் கொள்வார்கள். ஆனால் ஈமானில் பரிபூர்ணமானவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். இங்கே இல்லை என்றால் அங்கே கிடைக்க போகுது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உறுதித்தன்மையை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கின்றான். பதினேழுக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ஈமான் இது நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படை கல்வி. ஈமான் எப்படி கிடைக்கும்? நமக்கு ஈமான் எப்படி கிடைக்கும்? கல்வி, படிப்பது, அறிந்து கொள்வது, அல்லாஹ்வை பற்றி படிப்பது, அந்த கல்வியிலேயே தொடர்ந்து இருப்பது, இது மிக முக்கியமானது. கல்வியை படிக்கணும், அந்த கல்வியிலேயே தொடர்ந்து இருப்பது போதுவரை நாம் இந்த உலகத்தை விட்டு செல்கின்ற வரை, மௌத்தாகின்ற வரை கல்வியில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். கல்வி பாதையில் பயணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் ஈமானில் நாம் உறுதியாக இருக்க முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சொல்லுகிறார் இல்லையா? வஸாதத்தும் ஈமானன், குர்ஆனை படிக்கும் போது அவருடைய ஈமான் அதிகரிக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். எப்போ? படிக்கும் போது, கல்வியை கற்கும் பொழுது அவருடைய ஈமான் அதிகரிக்கும். ஈமானை அதிகரித்துக் கொள்வார்கள்.
அப்ப ஈமானோடு வாழ வேண்டும், நம் வாழ்வுடைய யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகாக அந்த ஈமானை அதிகரிப்பதற்கு கல்வியை கற்க வேண்டும், கல்வியிலே தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நபியார்களே, அடுத்தபடியாக வஅமிலு ஸாலிஹா, இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை தவிர, இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், இரண்டாவது யார் நஷ்டப்பட மாட்டார்கள், வஅமிலு ஸாலிஹாத், நல்ல காரியங்களை செய்பவர்களை தவிர, நல்ல அமல்களை செய்பவர்களை தவிர என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றார். படிக்கின்றோம், கல்வியை கற்கின்றோம். அதற்கு பிறகு நாம் செய்ய வேண்டியது என்ன? நாம் படித்த கல்வியை, நாம் அறிந்து கொண்டதை வைத்து அமல்கள் செய்ய வேண்டும், நல்ல அமல்களை, நற்செயல்களை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றார். அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்கின்றான், وَمَنْ كَانَ يَرْجُو لِقَاءَ رَبِّهِ فَلْيَعْمَلْ عَمَلًا صَالِحًا. நீங்கள் படித்த ஈமானை கொண்டு, நீங்கள் அறிந்து கொண்டதை கொண்டு, நீங்கள் இந்த வாழ்வினுடைய யதார்த்தத்தை புரிந்தது கொண்டு நீங்கள் அல்லாஹ்வை சந்திக்க விரும்பினால் فَلْيَعْمَلْ عَمَلًا صَالِحًا, நீங்கள் உலகத்தில் வாழும் பொழுது நல்ல அமல்களை செய்யுங்கள், நற்செயல்களை செய்யுங்கள், நல்ல விதமான காரியங்களை செய்வதற்கு அதிகம் ஆர்வம் எடுத்துக் கொள்ளுங்கள், அதிகம் காலம் எடுத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய நேரங்களை நல்ல அமல்களில் பயன்படுத்துங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சொல்கிறார். அதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் கையிஸ், உண்மையிலேயே இந்த உலகத்தில் அறிவாளி என்று யாருன்னு தெரியுமா? நாம் ஒரு அறிவாளி என்று யாரை நினைப்போம்? நல்ல விவரமான ஆளில் யாரை நினைப்போம்? தம்முடைய நேரத்தை, தம்முடைய காலத்தை படிப்பிலேயே கழித்து, உலக கல்வியிலே கழித்து, நல்ல சம்பாதித்து, நல்ல வீடு கட்டி, நல்ல ஒரு செட்டிலான ஒரு லைஃப் வாழக்கூடிய ஒரு ஆளை பார்த்து சொல்லுவோம், நல்ல அறிவாளியான பையன், நல்ல விவரமான ஆளு, எப்படி வாழ்ந்து கத்துக்கிட்டு அது கூட நல்ல வாழ்ந்து செட்டில் ஆயிட்டாரு. ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் அல் கையிஸ், உண்மையான அறிவாளி யாருன்னு தெரியுமா? மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத், தன்னுடைய மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கைக்காக யார் இந்த உலகத்தில் தன்னை தயார்படுத்திக் கொள்கிறாரோ, மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கைக்காக யார் நன்மைகளை சேகரித்துக் கொள்கிறாரோ, அமல்களின் மூலமாக நற்செயல்களை சேகரித்துக் கொண்டு வருகிறாரோ, அவர்தான் உண்மையான அறிவாளி. அல்லாஹ் சொல்றாங்க. எல்லாருக்குமே குடும்பம் இருக்கு, எல்லாருக்குமே தொழில் இருக்கு, எல்லோருக்கும் கடமைகள் இருக்கிறது. இந்த குடும்பங்களுக்கு மத்தியில, இந்த தொழில்களுக்கு மத்தியில, இந்த சமூகங்களுக்கு மத்தியில வாழும் பொழுது ஒரு முஸ்லிம் எதில் அதிகமான கவனம் செலுத்துவாரு? அமல்கள் செய்வதில் அதிகம் கவனம் செலுத்துவார். எனக்கு நேரம் கிடைக்கல, தொழுகைக்கு நேரம் கிடைக்கல, குர்ஆன் ஓதுவதற்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது, கல்வி அமர்வுகளில் உட்கார்வதற்கு நேரம் இல்லை, நான் பிஸியான ஷெட்யூல்ல போய்கிட்டு இருக்கிறேன், எனக்கு இதெல்லாம் நேரம் இல்லை என்று நாம் சொல்லுகின்றோம். ஆனால் உண்மையிலே அறிவாளி எப்படி இருப்பாரு தெரியுமா? இந்த அத்தனை பிஸியான ஷெட்யூல்களுக்கு மத்தியிலும் அவர் எதுல கவனம் செலுத்துவாரு? அமல்களில் அதிகமான கவனம் செலுத்துவார், அமல்களுக்கு நேரம் ஒதுக்குவார், நல்ல அமல்களை செய்வதில் ஆர்வம் கொள்வார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சொல்லுகின்றார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நல்ல அமல்கள் என்றால் தொழுகை, நோன்பு, ஜக்காத் இது போன்ற அமல்களோடு வைத்துக் கொள்வது மாத்திரமல்ல. நல்ல அமல் என்பது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஃபீக ஸதகா, உனக்கு எதிரில் வரக்கூடிய ஒரு மூமினை பார்த்து நீ சிரிப்பது உனக்கு சதகா, நீ அவருக்கு சலாம் சொல்வது உனக்கு நன்மை, நல்ல அமல். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், சலாம் சொல்வது, சிரிப்பது, கை கொடுப்பது, இப்படி எதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர்கள் மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வின் மறுமை ஈமான் கொண்டாரோ, ஹதீஸ்களை நிறைய படிக்கலாம். அல்லாஹ்வின் மறுமை ஈமான் கொண்டவர்கள் இந்த காரியத்தை செய்யட்டும், இந்த நல்ல அமலை செய்யட்டும், அவர்கள் இதிலிருந்து விலகி இருக்கட்டும். எத்தனை ஹதீஸ்களை படிக்கிறோம், எத்தனை ஹதீஸ்களை ஈமான் கொள்கிறோம். அந்த ஈமான் கொண்ட காரியங்களை வாழ்க்கை நாம் செயல்படுத்த வேண்டும்.
ரோட்டில் போகும்போது ஒரு சின்ன கண்ணு கிடக்கா அதை ஒதுக்கி போடணும் அமல். ஒரு மரம் கிளைகள் இருக்கிறதா அதை ஒடிச்சு போடணும். ஒரு முள்ளு நீட்டிக்கிட்டு இருக்கா அதை விலக்கி விடணும். இப்படி ஏதெல்லாம் நமக்கு நல்ல அமல்களாக நம்முடைய மறுமைக்கும் நம்முடைய மன்னரைக்கும் நமக்கு வந்து சேருமோ அந்த அமல்களில் நாம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் குறித்து சொன்னார்கள், அவர்தான் அல் கையீஸ், அவர்தான் அறிவார். எந்த இடத்திற்கு போனாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் இந்த நேரத்தில் இந்த காலத்தை நன்மை எப்படி கிடைக்கலாம், நல்ல அமல்களை எப்படி செய்யலாம் என்பதில் அவருடைய டார்கெட், அவருடைய நோக்கம், அவருடைய பயணம் அமைந்திருக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லுகின்றார். அப்ப கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வின் மறுமையில் ஈமான் கொள்கின்றார்களோ அவர்கள் ஃபல்யகுல் கைர், அவர் பேசினால் நல்லதை பேசட்டும், அவுல் யஸ்முத், இல்லை என்றால் வாய்மூடி மௌனமாக இருக்கட்டும், அவர் தன்னுடைய விருந்தினரை கண்ணியப்படுத்தட்டும், தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளட்டும். இது எல்லாமே நல்ல அமல்கள் தான். பக்கத்து வீட்டுக்காரத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல் நல்ல அமல்கள், விருந்தினர்களுக்கு கண்ணியப்படுத்துதல் அதுவும் நல்ல அமல்கள், நல்ல வார்த்தையை பேசுவது மிகச் சிறந்த நற்செயல், அமைதியாக மௌனமாக இருப்பது, வீணான பேச்சுக்களை பேசாமல் வீணான பேச்சுக்கள் நடைபெறக்கூடிய இடங்களில் மௌனமாக இருப்பது அதுவும் நல்லவன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அதே நேரத்தில் நாம் அமல்கள் செய்யும் பொழுது நாம் கவனம் செலுத்த வேண்டியது இரண்டு விஷயங்கள். ஒன்றாவது இஹ்லாஸ் இருக்க வேண்டும். எந்த ஒரு அமலை செய்தாலும் அது அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். அதில் எது இருக்கக்கூடாது, ரியா என்பது இருக்கக்கூடாது, முகஸ்துதி என்பது இருக்கக்கூடாது. மக்களுக்காக, மக்கள் என்னை புகழ வேண்டும் என்பதற்காக, மக்களுடைய புகழ்ச்சி சம்பாதிக்க என்பதற்காக, மக்களை திருப்திப்படுத்துவதற்காக எந்த ஒரு அமலும் இருக்கக்கூடாது. அல்லாஹை மாத்திரம் நம்முடைய அமல்களின் மூலமாக திருப்திப்படுத்த வேண்டும். அதுக்கு பெயர் தான் இஹ்லாஸ் என்று சொல்லப்படும். இரண்டாவது சுன்னாவின் அடிப்படையில் இருக்கும். அமல்கள் செய்து கொண்டே போவது முக்கியம் அல்ல. நாம் செய்யக்கூடிய அமல்கள் சுன்னாவின் அடிப்படையில் அல்லாஹ்வின் தூதரால் கற்றுக் கொடுப்பதன் அடிப்படையில் இருக்கணும். எது இருக்கக்கூடாது, பித்அத் என்பது இருக்கக்கூடாது. கட்டுக்கதைகளின் அடிப்படையில், யாரோ சொன்னார்கள் என்ற அடிப்படையில், பலவீனமான செய்திகளின் அடிப்படையில், இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளின் அடிப்படையில் நம்முடைய அமல்கள் இருந்துவிடக்கூடாது. இதில் ஒரு முக்கியம் கவனம் செலுத்த வேண்டும். இதற்கும் அடிப்படை கல்வி, இதற்கும் அடிப்படை கல்வி. எது எது சுன்னா, எது எது பித்அத் என்பதை விளங்கிக் கொள்வதற்கு, பிரித்து பார்ப்பதற்கு எது அவசியம், அல் இல்ம், கல்வி என்பது அவசியம். ஆக இந்த இரண்டு விடயங்களும் நாம் அமல்கள் செய்யும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூன்றாவது பிரிவினர் யார், வதவாஸவ் பில் ஹக், வதவாஸவ் பில் ஹக் அப்படின்னா சத்தியத்தை கொண்டு உபதேசம் செய்து கொள்வார்கள். மூன்றாவதாக உள்ளவர்கள் யார், சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்து கொள்வார்கள். உபதேசம் ஹக் என்றால் என்ன, சத்தியத்தை கொண்டு உபதேசம் செய்து கொள்வது, ஒருவருக்கு ஒருவர் நினைவுபடுத்திக் கொள்வது, நினைவூட்டல், ஒருவருக்கு ஒருவர் ஞாபகப்படுத்திக் கொள்வது, இதுக்கு பேருதான் தவாசி பில் ஹக். சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கு ஒரு உபதேசம் செய்து கொள்வது, நினைவுபடுத்திக் கொள்வது, நினைவூட்டிக் கொள்வது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சொல்லுகின்றார், இன்னமல் முஃமினூன இஹ்வா, ஈமான் கொண்டவர்கள் அனைவரும் சகோதரர்கள். இன்னமல் முஃமினூன இஹ்வா, ஈமான் கொண்டவர்கள் அனைவரும் சகோதரர்கள். ஆகவே நாம் வாழக்கூடிய இந்த சமூகத்தில் நம்மோடு பயணிக்கக்கூடிய ஈமானிய தோழர்களுக்கு மத்தியில், ஈமானை சுமந்திருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில், முஸ்லிம்களுக்கு மத்தியில் நாம் எப்படி வாழ வேண்டும், அவர்களை நம்முடைய சகோதரர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லுகிறான், நிச்சயமாக இன்னமல் முஃமினூன இஹ்வா, நிச்சயமாக மூமின்கள் அனைவரும் சகோதரர்கள். ஒரு மூமினை பார்க்கும்போது என்னுடைய சகோதரர்கள் உணர்வு வர வேண்டும். சகோதரன் என்றால் எந்த உணர்வு வர வேண்டும், நான் இந்த உலகத்தில் வெற்றி பெற வேண்டும், மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும். அதே போன்ற என்னுடைய சகோதரனும்
இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும். அதான் ஒரு மூமினுடைய நோக்கமா இருக்கு. நான் எப்படி இந்த உலகத்தில் ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்து வாழ்கின்றனோ, தீமையான காரியங்களில் விடுபட்டு வாழ்கின்றனோ, அதே போன்று என்னோடு பழகுகின்ற என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள், என்னோடு பழகுகின்றனர், நான் யாரிடத்தில் கொடுக்கல் வாங்கி வைக்கின்றனர் அவர்கள், என்னுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சத்தியத்தை கொண்டு அவர்களுக்கு நினைவூட்ட வேண்டும், அவர்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு நன்மையை ஏற வேண்டும், தீமையை விட்டு தடுக்க வேண்டும். ஈமான் கொள்கிறோம், அமல்கள் செய்கிறோம், அதோடு நான் உண்டு என் வேலை உண்டு இருந்துறேன் அப்படி இருக்கக்கூடாது. நான் உண்டு என் வேலை உண்டு என் ஃபேமிலி உண்டு நான் இருந்துடுறேன் இப்படி யாரும் இருக்க மாட்டா. ஒரு உண்மையான மூப்பில் இருக்க மாட்டான், இருக்கவும் கூடாது. அப்படி இருந்தால் அவர் நஷ்டவாளி, உண்மையில ஒரு நஷ்டவாளி. யார் நான் உண்டு என் தொழில் உண்டு என் குடும்பம் உண்டு என் தொழில் உண்டு யார் இருக்கின்றாரோ அவர் யார்? அவர் நஷ்டவாளி என்று சொல்லுகின்றார். அவர் நஷ்டமுறையாக இருக்க வேண்டும் என்றால் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? தவாசீபில் ஹக், சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கு ஒரு உபதேசம் செய்பவராக, நினைவூட்டுபவராக, ஞாபகப்படுத்துபவராக அவர் இருக்க வேண்டும். இந்த நினைவூட்டல், இந்த ஞாபகப்படுத்துதல், இந்த உபதேசம் என்பது நம்முடைய குடும்பத்தில் உள்ள மக்களுக்கு மத்தியில், நம்முடைய உறவினர்களுக்கு மத்தியில், சகோதரர்களுக்கு மத்தியில், நாம் பழகக்கூடியவர்களுக்கு மத்தியில், இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் மீதும் இந்த எண்ணம், இந்த பார்வை, இந்த அக்கறை இருக்க வேண்டும். தவாசீபில் ஹக், சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கு ஒரு உபதேசம் செய்தால் என்ன? மற்றவர்கள் மீது அக்கறை கொள்வது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அக்கறை கொண்டார் இந்த சமூகத்தின் மீது. பின்னால் வரக்கூடிய சமூகத்தை கொண்டும் அக்கறை கொண்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். தான் வாழ்ந்து கொண்ட சமகாலத்திலும் அவர்கள் அக்கறையோடு வாழ்ந்தார்கள். ஒரு யூதருடைய ஜனாசா கொண்டு செல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் எழுந்து நிற்கின்றார்கள், கண்ணீர் வடிக்கின்றார்கள். சஹாபா பெருமக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் கண்ணீர் வடிக்கின்றீர்கள்? அவர்தான் மௌத்தாகி விட்டாரே, ஒரு யூதருக்காக எதற்கு கண்ணீர் படிக்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நான் நபியாக இருக்கும் பொழுது ஒருவர் நரகத்திற்கு செல்கின்றார். இந்த அக்கறை வர வேண்டும். சமூகத்தின் மீது அக்கறை, என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் மீது அக்கறை, நான் வாழக்கூடிய இந்த சமூகத்தின் மீது, என்னுடைய நண்பர்கள் மீது, நான் யாரிடத்தெல்லாம் பழகின்றேன் அவர்கள் மீது, எல்லோரும் மீது ஒரு மூப்பருக்கு அக்கறை வர வேண்டும். அந்த அக்கறைக்கு இன்னொரு பெயர் தான் என்ன சொல்லுவாங்க? தஅவா, அழைப்பு பணி என்று சொல்வாங்க. அழைக்கணும், அவர்களை அழைப்பு பணி செய்வது என்றால் என்ன? அவர்களுக்கு நாம் கற்ற நன்மைகளை அவருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஈமான் முதல்ல படிக்கணும், அடுத்து அமல் செய்யணும், மூன்றாவது நாம் படித்த, நாம் தெரிந்து கொண்ட நல்ல விஷயங்களை, நற்காரியங்களை பிறருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும், பிறருக்கும் எத்தி வைக்க வேண்டும், பிறருக்கும் அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். இதுக்கு பிறகு என்ன? அத்தஅவா, அழைப்பு பணி. இந்த அழைப்பு பணி என்பது யாருக்கு என்ன தேவை என்பது புரிந்து செய்யும். ஒருவருக்கு என்ன தேவை, இவருக்கு அல்லாஹ்வை பற்றிய கல்வி தேவை, அதை கொடுக்க வேண்டும். ஒருவருக்கு தொழுகை பற்றிய கல்வி தேவையா, அதற்குரிய அறிவுகள் தேவையா, அதை அவருக்கு கொடுக்க வேண்டும். இப்படி இந்த சமூகத்தில் யார் யாருக்கு என்ன தேவை, என்னோடு பழகின்றவருக்கு என்ன தேவை, என்னுடைய குடும்பத்தினருக்கு என்ன தேவை என்பதை புரிந்து ஒரு மூமின் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்குத்தான் தஅவா என்று பெயர். இந்த தஅவாவை இன்றைக்கு ஒரு சாராருக்கு மாத்திரம் நம்ம ஒதுக்கிவிட்டோம், இல்லையா? பள்ளிவாசல் உள்ள இமாம், தாயி, 5 வருஷம் படிச்சிருக்கணும், 7 வருஷம் படித்தவர், இவர் மாத்திரம் தான் இந்த தஅவாவில் ஈடுபட வேண்டும் என்று நாம் இந்த தஅவாவை குறுகிய கண்ணோட்டத்தோடு பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த தஅவா என்பது, அழைப்பு பணி என்பது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்கள் மீதும் பெண்களின் மீதும் கட்டாய கடமை என்று அல்லாஹ் சொல்கிறார். இதை செய்யாம உலகத்தில் வாழ்ந்தால் நிச்சயமாக நாம் நஷ்டவாளிகள். இந்த உலகத்திலும் நஷ்டம், நாளை மறுமையில் நமக்கு நஷ்டம். மறுமையில் இருப்பார்கள் நம்முடைய உறவினர்கள், நம்மோடு பழகியவர்கள், நம்மோடு அன்றாட வாழ்க்கையில் கொடுக்கல் நாங்கள் ஈடுபட்டவர்கள் எல்லோரும் நாளை மறுமையில் வருவார்கள். யா அல்லாஹ், என்னோடு பல வருடமாக பழகியவர், என்னோட நெருங்கியவர், எனது பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு முறை கூட எனக்கு இந்த நன்மை சொல்லிக் கொடுக்கவில்லை.
நான் பாவமான காரியத்தில் ஈடுபடும் பொழுது, நான் அல்லாஹ்வுக்கு சிறுக்கு வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு முறை கூட எனக்கு அது பாவம் என்று அவர் சுட்டி காட்டவில்லை என்று நாளை மறுமையில் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே நம்மை சுட்டி காட்டினால் அதற்கு நாம் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லாமல் நம்முடைய கால்கள் நகர முடியாது. பார்த்தவர்களே, ஆகையால்தான் இந்த அழைப்பு பணி என்பது ஒவ்வொரு முக்மீனான ஆண்களின் மீதும் பெண்களின் மீதும் கட்டாய கடமை. அடுத்ததாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், குறிப்பாக இந்த அழைப்பு பணி என்பது சாதாரண ஒரு காரியமாக இருந்தால் அதில் கவனம் செலுத்தும். மாற்று மதத்தில் அழைப்பு பணி செய்வது அதுவும் ஒரு தாவாதா. அதே நேரத்துல ஒரு சின்ன ஒரு பிட் நோட்டீஸ் போய் கொடுக்கிறோம், ஒரு சாதாரண ஒரு நோட்டீஸ் போய் கொடுக்கிறோம், அதுவும் அழைப்பு பணிதான். யாருக்கு எப்போது எதன் மூலமாக அல்லாஹ் நேரு வழி வைத்துள்ளார் என்பது அல்லாஹ் மாத்திரம் அறிந்தது. ஆகையால ஒரு சின்ன நோட்டீஸ் கொடுக்கதானே போறோம், அதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்க, நான் எதுக்கு போகணும்? இன்னைக்கு இந்த அழைப்பு பணி செய்பவர்களுக்கு அழைப்பு பணி செய்வதற்கு ஆட்கள் ரொம்ப 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 கம்மி. ஏன்னா அதுல ஆர்வம் கிடையாது. நான் தொலைவார நோன்பு வைக்கிறேன், நான் உடைய குடும்பம் பிசினஸ் வந்து இப்படி நான் போய்கிட்டு இருக்கேன், அது ஒரு குரூப் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் தஅவாவிற்கு நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமை மிகப்பெரிய நன்மைகளாக இருக்க தரும். இன்ஷா அல்லாஹ். ஒரு நோட்டீஸ் கொடுக்கணுமா, ஒரு பயான் எடுக்கா சேர் எடுத்து போடணுமா, அந்த நான் வாரேன். நோட்டீஸ் கொடுக்கணுமா, நான் முன்னால வாரேன். ஒரு கல்வி அமர்வு இருக்கலாம், அதுக்கு நான் முன்னால வாரேன். ஒரு டீ கொடுக்கணுமா, நான் முன்னால வாரேன். தஅவாவிற்காக நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நகர்விற்கும் அல்லாஹ் நிச்சயமாக நாளை மறுமையில் நமக்கு மகத்தான கூலிகளை வைத்து என்பதை நாம் அதில் கவனம் செலுத்த வேண்டும். ஆகவே இந்த அழைப்பு பணியில் நாம் அற்பமாக நினைக்காமல், இது நபிமார்களுடைய பணி. நபிமார்கள் விட்டு சென்ற இந்த பணியை ஒவ்வொரு உயிர் மூச்சாக எடுத்து இந்த சமூகத்திற்கு இந்த அழைப்பு பணியை நாம் செய்ய வேண்டும். ஆக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித சமூகத்திற்கு நஷ்டவாதிகளாக இல்லாமல் இந்த உலகத்தில் யார் தங்களுடைய காலங்களை எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறாரோ, எப்படி முதலீடு செய்கிறாரோ, அந்த அடிப்படையில் 4 பண்புகளை கொண்டவர்களை அல்லாஹ் வரிசைப்படுத்துகின்றார். இந்த வசனங்களை ஈமான் கொண்டு இதன் அடிப்படையில் வாழ்வதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. பிரார்த்தித்தவராக ஜும்ஆவுடைய முதல் குத்துபாவை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா அல் அஸ்ர், இந்த சூராவில் 4 பண்புகளை அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை தவிர, வஅமிலு ஸாலிஹாத், நல்ல அமல்களை செய்தவர்கள், மூன்றாவதாக தவாஸவ் பில் ஹக், சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொண்டவர்களை தவிர, நான்காவதாக தவாஸவ் பிஸ் ஸப்ர், பொறுமையை கொண்டவர்களை தவிர. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்ன? இந்த பொறுமை, அஸ்ஸப்ர், பொறுமை என்பது மிக மிக முக்கியமானது. இந்த பொறுமை இல்லாதவர்களும் நஷ்டவாதிகள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சொல்லுகிறார். பொதுவாகவே பொறுமை என்பது 3 காரியங்கள் நமக்கு அத்தியாவசியமான தேவை. முதலாவதாக, வணக்க வழிபாடுகள் செய்யும் பொழுது நமக்கு பொறுமை இருக்கணும். அமல்கள் செய்யும் பொழுது நம்மளுக்கு என்ன இருக்கணும்? நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். உண்மையிலே அது பெரிய பொறுமைதான். உதாரணத்துக்கு ஒரு தஹஜ்ஜுக்கு எழும்போது அது ஒரு சாதாரண காரியம் அல்ல. அல்லாஹ்வுக்காக எழுதி எல்லோரும் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது நாம் அல்லாஹ்வுக்காக எழும்போது அந்த குளிர் நேரத்திலும் ஒன்று எடுத்து விட்டு தொழுவது என்பது ஒரு சிரமமான காரியம். அதை செய்யும் பொழுது பொறுமை இருக்க வேண்டும். பதிவுரை சலாவுக்கு எழுந்து வருவது, இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நல்ல அமல்களை செய்யும் பொழுது, நற்காரியங்களை செய்யும் பொழுது நம்மளுக்கு என்ன இருக்கணும்? பொறுமை இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட பொறுமை? எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் கூலியை தருவான். எல்லாவற்றிற்கும் அல்லாஹ் எனக்கு நற்கூலி உண்டு என்ற ஒரு பொறுமை ஒரு முழுவதுக்கு இருக்க வேண்டும். இரண்டாவதாக,
தீமையிலிருந்து விலகி இருக்கும் பொழுது தீமையான காரியங்களை செய்யாமல் இருப்பதிலிருந்து பொறுமை இருக்கணும். பாவமான காரியம் ஈடுபடாமல் இருப்பதற்கும் பொறுமை இருக்க வேண்டும். அல்லாஹ் ஈமான் கொண்டு மறுமை ஈமான் கொண்டு நான் இந்த தீமையை செய்யாமல் இருக்கிறேன், இந்த பாவத்தை செய்யாமல் இருக்கிறேன், இந்த பாவத்தை செய்துவிட்டால் இந்த தீமையை செய்துவிட்டால் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் கேள்வி கிடக்க உண்டு. அல்லாஹ் என்னை மறுமையை குடிப்பான் என்று தீமையை செய்யும் பொழுது பாவத்தை செய்யும் பொழுது அதிலிருந்து பாவத்தை செய்யாமல் விலகி தீமைகளை செய்யாமல் விலகி இருப்பது அதில் பொறுமையை கையாளுவது. நன்மைகள் செய்வதில் பொறுமை இருக்கணும், தீமைகள் செய்யாமல் வாழ்வதில் பாவமான காரியங்கள் செய்யாமல் வாழ்வதில் பொறுமையாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக சோதனையின் போது பொறுமையாக இருப்பது. அதுக்கு என்ன தேவை? ஈமான் என்பது அடிப்படை அம்சம். எல்லாம் இந்த சூறாவை சுத்தி தான் வருவார், எல்லாம் நீங்க சுத்தித்தான் வருகின்றது. ஈமான் என்பது அவசியம். நபிமார்கள் சஹாபா பெருமக்கள் எல்லோருடைய வாழ்க்கையும் அல்லாஹ் பலவிதமான சூழல்களை கொடுத்தான். அப்போதெல்லாம் அவர்களை அசைக்க முடியாமல் வாழ வைத்தது ஈமான். அல்லாஹ் மீதுள்ள ஈமான், மறுமையின் மீதுள்ள ஈமான், அது நம்மளை பாதுகாக்கும். குறிப்பாக மறுமை நாள் நெருங்க ஈமானோடு வாழ்வது என்பது மிக கடினமான ஒரு காரியம் அல்லாஹ் சொன்னார். மறுமை நாள் நெருங்க நம்முடைய கண்களுக்கு முன்னால் ஆபாசங்களும் அசிங்கங்களும் அழிச்சாட்டிகளும் பாவங்களும் தலைவிரித்தாலும் நம்முடைய கண்களுக்கு முன்னால் அந்த நேரத்தில் ஈமானோடு வாழ வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். ஆக சோதனைகளின் போது அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான கட்டங்களில் சோதனையை நம்மை அல்லாஹ் உட்படுத்தும் பொழுது அந்த நேரத்தில் நாம் பொறுமையை கையாள வேண்டும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகின்றார். அன்பார்ந்தவர்களே, குறிப்பாக நாம் இதில் அதிகமாக பொறுமை இருக்க வேண்டும் தெரியுமா? தவாசி பில் ஹக், சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்யும் பொழுது அதிலே பொறுமையை கையாள வேண்டும். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 950 வருடங்கள் தன்னுடைய சமூகத்திற்கு அழைப்பு பணி செய்தார்கள். சத்தியத்தை கொண்டு உபதேசம் செய்தார்கள். தன்னுடைய குடும்பத்தினருக்கு, தாம் வாழுகின்ற சமூகத்தில் சக மனிதர்களோடு, தாம் பழகின்ற மனிதர்களோடு, தாம் அன்றாட பொருட்கள் வாங்கி ஈடுபடுவதோடு 950 வருடங்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தாவா செய்தார்கள், அழைப்பு பணி செய்தார்கள். ஆனால் ரிசல்ட் என்ன? விரல் வெட்டி எண்ணக்கூடியவர்கள் தான் ஈமான் கொண்டார். விரல் வெட்டி எண்ணக்கூடியவர்கள் அல்லாஹ் ஈமான் கொண்டு சீரிய வாழ்க்கை வாழ்ந்தார்கள். மற்ற அனைவரும் அந்த அழைப்பை நிராகரித்தார்கள். ஆனால் இதெல்லாம் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடம். நாம் அழைப்பு பணி செய்யும் பொழுது பொறுமை இருக்க வேண்டும். உடனே ரிசல்ட் எதிர்பார்க்க கூடாது. நாம் இன்னைக்கு செய்யக்கூடிய அழைப்பு பணி என்பது நிச்சயமாக நாம் மன்னரைக்கு சென்றாலும் அதுக்கு ஒரு கூலி நமக்கு வரும். அல்லாஹ் சொன்னாங்க இல்லையா? மன் தல்ல அலா கைரின், யார் ஒருவர் ஒரு நன்மையை மற்ற மனிதருக்கு சொல்லிக் கொடுக்கிறாரோ அதற்குரிய கூலி அந்த மனிதர் அமல் செய்யும்போது இவருக்கும் வந்து கொண்டிருக்கும். அல்லாஹ் சொல்கிறார், ஒரு சிறிய நன்மையை நாம் பிறருக்கு கற்றுக் கொடுத்தாலும், நன்மை ஏவினாலும் அதை அவர் கடைபிடிக்கக்கூடிய காலமெல்லாம் அதனுடைய நன்மை அதை சொல்லிக் கொடுத்தவருக்கு, அதை ஏவியவருக்கு வந்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறார்கள். அதே நேரத்தில் மன் தல்ல அலா சூகின், ஒரு பாவத்தை நாம் கற்றுக் கொடுத்தால், ஒரு தீமையை கற்றுக் கொடுத்தால், ஒரு தீமைக்கு நாம் முன்னுதாரணமாக இருந்தால், அதை ஒரு மனிதர் அதை பின்பற்றக்கூடிய காலமெல்லாம், அதை செய்யக்கூடிய காலமெல்லாம் அந்த தீமையுடைய அந்த கூலி, அதனுடைய பாவமும் அதை கற்றுக் கொடுத்தவருக்கு, அதற்கு முன்னுதாரணமாக இருந்தவருக்கு வந்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். ஆகவே அழைப்பு பணி செய்யும் பொழுது பொறுமை இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிப் நகரத்தில் மக்களுக்கு அழைப்பு பணி செய்தார்கள். அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தார்கள். சிலை வணக்க வழிபாடு இருந்த மக்களை அவர்களுக்கு நன்மையை தீமையை எச்சரித்தார்கள். அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தாயிப் நகரத்துக்கு சென்று அழைப்பு பணி செய்தார்கள். அழைப்பு பணி செய்யும் பொழுது மக்காவில் இருந்த இடையூறுகளை விட தாயிப்பில் அதிகமான கஷ்டங்களை அனுபவித்தார்கள்.
மக்காவில் பட்ட கஷ்டங்களை விட, துயரங்களை, துன்பங்களை விட தாயிஃபில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எண்ணிலடங்கா துன்பங்களையும் துயரங்களையும் அங்கு அனுபவித்தார்கள். இன்னும் சொல்ல போனால் அந்த மக்கள் அல்லாஹ்வின் தூதரை கல்லால் அடித்தார்கள். கல்லால் அடித்தார்கள். தெருக்களில் அல்லாஹ்வுடைய தூதரை ஓட விட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர்கள் ரத்தமும் வேலியுமாக நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பேரித்தம்பழ தோட்டத்திற்குள் சென்றார்கள். அப்பொழுது மலக்குல் ஜிபால், மலைகளுக்குரிய மலக்குகள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய வேலையை புண்படுத்திய, உங்களுடைய வேலையில் இந்த ரத்தத்தை வர வைத்த இந்த மக்களை நீங்கள் கட்டளையிட்டால், நீங்கள் அனுமதி அளித்தால், இந்த இரண்டு மலைகளுக்கு மத்தியில் வைத்து இந்த தாயிஃப் என்ற நகரமே இல்லாத அளவிற்கு நாங்கள் இவர்களை அழித்து விடுகிறோம், ஒரே ஒரு கட்டளை தாருங்கள், அனுமதி தாருங்கள் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா? அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், இந்த மக்கள் நேர்வழிக்கு வராவிட்டாலும் இவர்களுடைய சந்ததியினர் ஒரு நாள் நேர்வழிக்கு வருவார், இவர்களை விட்டு விடுங்கள் என்று சொன்னார்கள். ரிசல்ட் உடனே பார்க்கிற அல்லாஹ்வுடைய தூதர்கள் அப்ப நடந்த கண்களுக்கு முன்னால் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கவில்லை. தொலைநோக்கு சிந்தனையோடு, தூரநோக்கு பார்வையோடு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பயணித்தார்கள். இப்போது நாம் விதைத்தால், இப்போது நாம் அழைப்பு பணி செய்தால், இப்போது நாம் நன்மையை ஏவி தீமையை தடுத்தால் அதனுடைய பலனை இவர்களுடைய சந்ததியினர் அடைந்து கொள்வார்கள், இவர்களை வெட்டுவிடுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பொறுமை, இந்த தொலைநோக்கு பார்வை, இந்த தூரநோக்கு சிந்தனை என்பது ஒவ்வொரு முஃமினுக்கும் இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நாம் இந்த அழைப்புப்படி, இந்த நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய காரியத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையை செயல்வடிவிற்கு கொண்டு வர வேண்டும். ஒவ்வொரு முறையிலும் இதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். இது அதிகமாக ஆர்வத்தில் ஈடுபட வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்ற அடிப்படையில் ஈமான் கொண்டு கல்வியுடைய பாதையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டு நல்ல அமல்களை செய்வதில் அதிகமாக ஆர்வம் காட்டக்கூடியவர்களாகவும், அதே போன்று நம்மோடு பழகின்ற இந்த சமூகத்தில் நன்மை ஏவுபவர்களாகவும் தீமையை விட்டு தடுக்கக்கூடியவர்களாகவும் அந்த நேரங்களில் வரக்கூடிய சோதனைகளையும் துன்பங்களையும் ஒருமையோடு இருந்து அல்லாஹ்வுக்காக சகித்துக் கொள்ளக்கூடிய மக்களாகவும், இந்த உலகத்தில் நஷ்டம் இல்லாமல் வாழ்ந்து உலகத்தில் நாம் செய்கின்ற அமல்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைவான கூலிகளை தரக்கூடியவனாகவும், அதே நேரத்தில் இந்த செயல்களுக்கெல்லாம் லாபங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல மடங்குகளாக மறுமையில் அல்லாஹ் நம் அறிவிற்கும் தருவானாக என்று பிரார்த்தித்தவனாக ஜும்ஆவுடைய இரண்டாவது குத்பாவை நிறைவு செய்கின்றேன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. والسلام عليكم ورحمة الله وبركاته.